உங்க பிஎஃப் பணத்தை எடுக்கிறதுக்காக நீங்க ஆன்லைன்ல ஃபார்ம் ஃபில் பண்ணி ஆஃபீஸா அலைஞ்சு அந்த பணம் உங்க கைக்கு வரதுக்குள்ள போதும் ஆகிடுதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா இந்தியாவிலேயே முதல் முறையா பிஎஃப் வரலாற்றிலேயே நடக்காத ஒரு அதிரடி மாற்றத்தை இபிஎஃப்ஓ கொண்டு வந்திருக்காங்க. இனி நீங்க ஒரு விரலை கூட அசைக்க வேண்டியதில்லை, எந்த அப்ளிகேஷனும் போட வேண்டியதில்லை. உங்க கணக்கில் இருக்கிற பிஎஃப் பணம் தானாவே உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரப்போகுது. ஆமாங்க, இது ஏதோ கனவில்ல, நிஜம். இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? எந்த வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்தவங்களுக்கு முன்னுரிமை? உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதோ எல்லா ரகசியங்களையும் இந்த வீடியோல உடைக்க போறேன். கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா இடையில ஒரு முக்கியமான இயர் பத்தி சொல்ல போறேன். அதுதான் உங்க பணத்தை தீர்மானிக்க போகுது. சரி, முதல்ல விஷயத்துக்கு வருவோம். ஏன் இபிஎஃப்ஓ திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க? புள்ளி விவரப்படி பார்த்தா லட்சக்கணக்கான பிஎஃப் கணக்குகள் இன்னைக்கு செயல்படாத கணக்குகளா முடங்கி கிடக்குது. ஒரு பிஎஃப் கணக்குல தொடர்ந்து 36 மாசம், அதாவது 3 வருஷம் எந்த பங்களிப்பும் வரலன்னா அது இன்ஆக்டிவ் கணக்கா மாறிடும். இப்படி சும்மாவே கிடக்கிற கணக்குகள்ல எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா? சுமார் 5600 கோடி ரூபாய் நிதி. ஆனா சமீபத்திய ஆய்வுல தெரிய வந்த அதிர்ச்சியான தகவல் என்னன்னா, கிளைம் செய்யப்படாத ஒட்டுமொத்த தொகை சுமார் 52,000 கோடி ரூபாயை தாண்டுது. இவ்வளோ பெரிய தொகையை சரியான ஆட்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காகத்தான் இந்த ஆட்டோ செட்டில்மெண்ட் ஜாக்பாட் முறையை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என் அக்கௌண்ட்ல 5 லட்சம் இருக்கு, எனக்கும் தானா வருமா அப்படின்னு. இபிஎஃப்ஓ இதை படிப்படியாக தான் செய்ய போறாங்க. முதல்ல பைலட் ப்ராஜெக்ட் மூலமா 1000 ரூபாய் அல்லது அதற்கும் குறைவா பேலன்ஸ் இருக்கிற கணக்குகளுக்கு இந்த ஆட்டோ செட்டில்மெண்ட் வசதி வழங்கப்பட போகுது. இதுல எந்த சிக்கலும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பெரிய தொகை இருக்கிற கணக்குகளுக்கும் இதை விரிவுபடுத்துவாங்க. சுமார் 14,000 கணக்குகள்ல 5 லட்சத்துக்கும் மேல பணம் இருக்கு. 38,000 கணக்குகள்ல 1 லட்சம் முதல் 5 லட்சம் வரை இருக்கு. 41,000 கணக்குகள்ல 50,000 முதல் 1 லட்சம் வரை பணம் இருக்கு. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அக்டோபர் 2017க்கு அப்புறம் இபிஎஃப்ஓல சேர்ந்தவங்களுக்கு தான் இந்த ஆட்டோமேட்டிக் முறையில முன்னுரிமை கொடுக்க போறாங்க. நீங்க 2017க்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவரா இருந்தா உங்களுக்கு பெரிய லக் காத்துட்டு இருக்கு. இந்த தகவல்கள் எல்லாம் கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? ஆனா இதை விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. உங்க பழைய பிஎஃப் அக்கௌண்ட்ல பணம் இருக்கான்னு செக் பண்றதுக்கும் அதை சரியா அப்டேட் பண்றதுக்கும் சில வழிமுறைகள் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி, இது போன்ற உங்க வாழ்க்கைக்கு தேவையான பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சாக்சர் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா உங்க பணம் உங்க கைக்கு வந்து சேரணுங்கிறது தான் நம்ம சாக்சர் சேனலோட நோக்கம். சரி, இப்போ இந்த ஆட்டோ செட்டில்மெண்ட் வசதி உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? இதோ இந்த 3 விஷயங்களை மட்டும் உடனே செக் பண்ணுங்க. யுஏஎன் ஆக்டிவேஷன். உங்களுடைய யுஏஎன் நம்பர் ஆக்டிவேட் ஆயிருக்கணும். அது ஆக்டிவேட் ஆகலைன்னா இபிஎஃப்ஓ உங்களை தொடர்பு கொள்ள முடியாது. ஆதார் இணைப்பு. உங்க ஆதார் எண் பிஎஃப் கணக்கோட இணைக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா இப்ப இந்த திட்டத்துல முதல் கட்டமா ஆதார் சரிபார்க்கப்பட்ட 8.1 லட்சம் கணக்குகளை தான் சரி செய்ய போறாங்க. கேஒய்சி மற்றும் பேங்க் விவரங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர், ஐஎஸ்சி கோட் இதெல்லாம் பிஎஃப் போர்ட்டல்ல சரியா இருக்கான்னு பாருங்க. நீங்க வேலையை விட்டு இருந்தாலும் பரவாயில்ல, யூமங் ஆப் மூலமா இதை ஈஸியா செக் பண்ணிக்கலாம். விவரங்கள் சரியா இருந்தா மட்டும்தான் பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு தானாவே வந்து விழும். இன்னொரு முக்கியமான விஷயம், 55 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனவங்களுக்கு புதுசா பணம் வராது. ஆனா உங்களுக்கு 58 வயசு ஆகிற வரைக்கும் உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்துக்கு வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால பணம் கொஞ்சமா இருந்தாலும் அதை விட்டுறாதீங்க. பிப்ரவரி 2026 நிலவரப்படி நாடு முழுக்க 31.8 லட்சம் செயல்படாத கணக்குகள் இருக்கு. இதுல உங்க அக்கௌண்ட்டும் ஒன்னா இருக்கலாம். அதனால உடனே இபிஎஃப்ஓ போர்ட்டல்ல லாகின் பண்ணி செக் பண்ணுங்க. உங்க பணத்தை நீங்க ஏன் சும்மா விடணும்? மத்திய அரசாங்கத்தோட இந்த திட்டம் பல ஏழை எளிய தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமைய போகுது. இந்த தகவல் உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு பயன்படலாம். அதனால அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பிஎஃப் பத்தி வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அதை தெளிவா விளக்குறேன். மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் சாக்சர். நன்றி, வணக்கம்.